வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அருமையான நத்த வேட்டைக்காக தான் வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நைட்டு வேட்டைக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நண்டு வேட்டைக்கு தான் வந்தோம். வந்த இடத்துல நத்தைங்க ஏராளமாக கிடச்சிச்சு எங்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நத்தைனா என்னோட நண்பனுக்கு அவ்வளோ உயிர். அவன் கட்டியிருந்த வேட்டியை அவுத்து இப்போ நத்தையை பிடிக்கிறான். இந்த நத்தை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். நான் இது வரைக்கும் இந்த நத்தையை சாப்பிட்டதில்லை. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நத்தை எப்படி சமைப்பீங்க? நத்தையா அவிச்சு விட்டு அதில் உள்ள இதை எடுத்துட்டு உடலை வச்சுட்டு சின்னதாக அரிஞ்சு வறுத்துருவீங்களா? வறுக்கிறது இல்லை, பரட்டுறது. கிரேவி மாதிரியா? கிரேவி மாதிரி. நத்தை கிரேவி நல்லா இருக்கும். நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் சமைச்சு வீடியோ எடுப்போம். ஓகே ஓகே, நாளைக்கு வீடியோ போடுறோம். நீ என்ன பைய ரெடி பண்ணிட்டியா இல்லையா? இது என்ன மச்சான் பைய வித்தியாசமா இருக்கு? இதுதான் கைலியா பையா? இது வந்து அவசரத்துக்கு பை இல்லைன்னா நம்ம கையிலேயே பையா ஆக்கிடணும். அப்படி அவசரமா நீங்க என்னத்தை பிடிக்க போறீங்க? அவங்க வந்து பிடிக்கிறத பாருங்க. என்ன மச்சி இதெல்லாம்? இதுதான் மருத்துவ குணம் உடைந்த நெட்டை. காசுக்கு விற்கிறாங்க, ஆனா இது ஃப்ரீயா கிடைக்குது நமக்கு. உனக்கு நத்தக்கறி பிடிக்குமா மச்சான்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ நண்டு பிடிக்கல வரல இன்னைக்கு? இது என்ன இது இந்த மாதிரி சரி சாப்பிட்ருக்கியா நீ? நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. நாளைக்கு சாப்பிட்டுட்டு வாடா நாளைக்கு போவோம் அப்படின்னு பாரு. இன்றைக்கி நாங்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வயல் நண்டு இருந்துச்சு. வயல் நண்டை ஃபஸ்ட்டே நாங்கள் 1 கிலோவுக்கு பிடிச்சிட்டோம். பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த நத்தையை பார்த்தோம். அதனால் நத்தையையும் பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உமேஷ் 1 கிலோ பொறுக்கிட்டான்டா அதுக்குள்ளே. நாளைக்கு பாரு மச்சான், இதை பண்ணி சமைச்சு சாப்பிடுற நல்லா இருக்குமா? அப்படிதான் நல்லா இருக்குமான்னு கேட்குறேன். டேய் உண்மையாக சாப்பிடுவீங்களாடா? இட்லி பானை இருக்குல்ல, அதில் வேக வச்சு அதில் இல்லை பத்தாது. சும்மா பெரிய பேசுறத பார்த்தா நமக்கு நாளைக்கு தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துரு, இன்னைக்கு இல்லைன்னா தின்னுட்டு தான் கட்டி. அது உண்மைதான். நத்தை எதுக்குடா நைட்டு பிடிச்சிட்டு இருக்க? பகலில் பிடிக்கல? பிடிச்சோம்னா மச்சான் கொண்ட சட்டிக்குள்ளே போட்டு வச்சோம்னா மண்ணெல்லாம் தின்றுருக்கும். அது எல்லாத்தையும் கக்கிடும் காலைக்குள்ள. காலைல சமைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம காலைல பிடிச்சோம்னா கொண்டை கொடுத்து கிளீன் பண்ணி சமைச்சிருவாங்க. நல்லா இருக்காது, அது மண்ணோட இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ மண்ணை தின்னுபிட்டு இருக்கும், அதை நம்ம கொண்டை இப்போ போட்டோம்னா ஊற வச்சோம்னா மண்ணெல்லாம் கக்கி எடுத்துரும். என்ன செய்ய போறீங்க நாளைக்கு? நண்டு தொக்கு, நத்தை வறுவல். போடு வா போ மச்சான், பாட்டு போ சத்தமா. போடா போகட்டும் போடா. அப்புறம் பாதி பாட்டை யார் பாடுவா? தெரிஞ்சா பாட மாட்டோமா? வாங்கப்பா வந்து இல்லப்பா கிளம்பலாம். இந்த கம்மா பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லா இடத்துலையும் தேங்கி கிடக்கு. இந்த தேங்கி இருக்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நத்தைங்க இருக்குது. இந்த நத்தைங்களை தான் நாங்கள் இன்றைக்கி பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த டயத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ நத்தை இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. பகலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக நத்தை இல்லை. நைட்டு நேரத்தில் ரொம்பவே நத்தைங்க இருக்குது. சிட்டிலலாம் இதை வாங்கி சாப்பிட்றாங்க. இது கிராமத்தில் ஃப்ரீயாக கிடைக்குது. இது நத்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது நேரம் ஆக ஆக. மச்சான் இங்கே பாரு, நத்தை கிடக்கு. இது என்ன மச்சான் தண்ணி இல்லாமே நத்தை இருக்கு? தண்ணி இல்லாத இடத்த தேடி போகும் மச்சான். தண்ணி இல்லாத இடத்த தேடி போகுமா? தண்ணி இல்லாத இடத்துல சாக போகுது. தண்ணி இருக்கிற தேடி போகும், தரையிலே இருந்தாலும் சட்டியோட பாட்டி மானத்தை கெடுக்க போறேன் நாளைக்கு. இங்கே இருக்க எல்லா நத்தைங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்க இடத்த தேடி ரொம்பவே மெதுவாக நகர்ந்து போகுது. பாதி நத்தைங்க பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருந்து இப்போ தான் வெளியவே வருது. அந்த மண்ணுக்குள்ள இருந்து 2 எங்க இதா 2 ஒன்றா அப்படியே இருக்காது. தள்ளி போடுங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ நத்தை தான் பிடிச்சிருக்கோமா மச்சான்? பத்தாது மச்சான்.
பத்தாதா? இதை வச்சு எவ்வளோ சமைக்க முடியும்? சமைச்சாலும் இவ்வளோதான் மச்சான் இருக்கும். அது உனக்கே பத்தாவது வச்சா பத்தாவது வச்சா அப்போ இன்னும் எவ்வளோ பிடிக்கணும்? இன்னும் இதோட 2 மடங்கு பிடிக்கணும் மச்சான். 2 பங்கா? அடப்பா, உண்மையாவாடா? மச்சான் இது 10 பத்தாது. அப்போ விடிய விடிய இங்கே தானா? இதுல என்ன மச்சான், இதுல தூண் உண்டு, இது இவ்வளவு இருக்குமா? இவ்வளவு இதுதான் இருக்கும். இது எவ்வளவு வருமா? அது ஒரு ஆளுக்கு போதும்ல. ஆமாம். நம்ம என்ன எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம். 5 பேருக்கு எத்தனை பேர்? 5 மடங்கு பிடிக்கணுமா இல்லையா? டே, அப்போ விட்டா இந்த லுங்கி ஃபுல்லாக பிடிக்கணுமா? இங்கே ஃபுல்லா பிடிச்சிட்டு போவோம். மச்சான் இன்னைக்கு இதான் மச்சான் வேலையே நமக்கு. சட்டியோட நத்தை நத்தையை பார்த்தோன்னே நானா லுங்கியை கட்ட சொன்னேன். யாரா அப்படின்னு நான் இல்லைங்க, அவங்க தம்பிங்க, அவன் நம்பிங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு 4 கேமரா வச்சு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அதுக்காக ஒரு லைக்கை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா ஓட்டோட பார்க்குறப்ப ஒரு 5 கிலோ இருக்கும். ஆனால் பண்ணோன்னா ஒரு 1/2 கிலோ வரும். அவ்வளோதான் வருமா? ஆமாம். ரொம்ப நேரமாக போராடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு 10 கிலோவுக்கு மேலே நத்தையை பிடிச்சிட்டோம். இதுவே பத்தாது, இன்னும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிட்டுருக்காங்க. பிஜிஎம்லாம் நீ போட்டுக்கணும், நானே சொல்ல முடியாது. டே, பாதைதுரா. இங்கே வா, இங்கே போகிற பாதை இங்கே இருக்கு. முருகா, போகலாமா? தூக்கி காட்டுறேன்டி. லைட் எடுத்து வர எவ்வளோ வெயிட் இருக்கும்? 10 கிலோக்கு மேலே தான் இருக்கும். மொத்தமாக நைட்டு பிடிச்ச எல்லா நத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் கொட்டி வச்சுட்டோம். நல்ல தண்ணியில் நத்தையை போட்டால் தான் அந்த அழுக்கு எல்லாத்தையும் கக்குமா. உள்ளே பார்த்தீங்கன்னா பாசி சகதி எல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஒரு 10 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற விட்டுட்டோம். எல்லா அழுக்கையும் பார்த்தீங்கன்னா கக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம். நைட்டு பார்த்தீங்கன்னா நத்தையை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை தூக்கிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏறக்குறைய 20 கிலோவுக்கு மேலே பிடிச்சிருக்கோம் நாங்கள் மொத்தமாக நத்தையை இன்னைக்கு. நாங்கள் இன்றைக்கி பிடிச்ச எல்லா நத்தையையும் பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு அண்டாவில் போட்டு நல்ல விறகடுப்பில் வேக வச்சுட்டோம். குறைஞ்சது 1 மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வேகணும். அப்படி வெந்தால் தான் நத்தையை ஓட்டில் இருந்து பிரித்து எடுக்க முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா வேக வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சுட்டோம். வெளியே வச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நத்தைக்கறியை சுத்தம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குச்சி தான். இந்த குச்சியை வச்சு நத்தைக்கறியை ரொம்பவே ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். நல்ல சின்னதாக ஒல்லியாக இருக்க மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெந்த நத்தையை எடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஓடு லாக் ஆகிருக்கும். அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக அந்த குச்சை உள்ளே விட்டு அந்த கறியை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கணும். கறி எடுக்கும் போது ரொம்ப வேகமாக இழுக்கக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இழுக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட கழிவு இருக்கும். நீங்கள் பொறுமையாக எடுத்தால் மட்டும் போதும், அப்படியே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கறியை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக பிடிச்சி இழுத்திங்கன்னா பிஞ்சு வந்துடும். நம்ம கறியை பார்த்தீங்கன்னா சாப்பிட பயன்படுத்திக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி வெளியே போட்டுடலாம். ஒரு நல்ல வளர்ந்த நத்தையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் கறி இருக்குது. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் கூட வராது போல் இருக்குது.
அளவுக்கு நத்தையை சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க மொத்த நத்தையை சுத்தம் பண்ணாதான் 1 கிலோ வரும் போல இருக்கு. அதுக்கு நான் பண்ணி எடுத்துட்டு வரேன். மஞ்சத்தூள் போட்டான். இதோ 10 வருஷம் ஆயிடுச்சாட்டிருக்க. நத்தையோட கறியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டைமுக்கு மேலே கழுவியாச்சு. இந்த அளவுக்கு கழுவுனாதான் நத்தையில் இருக்க அந்த கவுச்சி தன்மை போகுமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க கிராமத்து முறைப்படி தான் பண்ண போகிறோம். நம்ம சுத்தம் பண்ண நத்தை கறி இதுதான். பெரிய வேட்டி நிறைய நம்ம பிடிச்சிட்டு வந்த நத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ தான் கறி வந்திருக்கு. இந்த 1 கிலோ கறிக்காக நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். கண்டிப்பாக இதை நல்லா சுவையாக சமைக்கணும். இழுச்சானா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரமாக இந்த கறியை வேக வச்சுருக்கோம். இவ்வளோ நேரம் வேக வச்சாதான் இந்த கறி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பக்குவமாகவும் அருமையான சுவையிலையும் வருது. கறி பார்த்தீங்கன்னா சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் வெந்திருக்கு நல்லா. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு இப்போ தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னான். சரி ஓகே, நானும் சாப்பிட்டு பார்க்கலான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய் வச்சு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு மட்டன் சுக்கா மாதிரி தான் இருக்குது, ஆனால் கடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ரொம்பவே கிராமத்து முறைப்படி அருமையான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிச்சு. நம்மளுடைய இந்த நத்தக்கறி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ நிறையவே நம்ம சேனலில் வரும். வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி.